ஓம் நமச்சிவாயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து புத்திர தோஷம். புத்திர தோஷம்னா லக்னத்துக்கு 5ஆம் வீடு, அதாவது புத்திரஸ்தானம், அடுத்து 5வது அதிபதி புத்திரஸ்தானாதிபதி, அடுத்து புத்திர காரகனான குரு, அடுத்து ராசிக்கு 5ஆம் வீடு 5ஆம் அதிபதி. இந்த 5 இடத்தையும் வச்சுதான் ஒருத்தங்களுக்கு வந்து புத்திரனை எப்படி அமையும், ஆண் வாரிசு உண்டா இல்லை தாமதம் ஆகுமா இல்லை குழந்தைகளே கிடையாதா அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணணும். இந்த 5 பேரும் பாதிக்கப்படுற அளவுகளை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்போ நான் ஒரு மாடல் ஜாதகம்னு போடுறேன். இது வந்து மாடல் ஜாதகம் தான். இது வந்து குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆண் பெண் இருவருக்கும் சேர்த்து தான் வந்து குழந்தைய வந்து கணிக்கணும். இருந்தால் கூட இந்த ஜாதகம் இப்போ நான் போட போகிற ஜாதகம் வந்து ஒரு மாடல் ஜாதகம் தான். இதுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. இதில் 5 இடத்துல நான் சொன்னல, ராசிக்கு 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி, அடுத்து புத்திர காரகனான குரு. இவங்க 5 பேர்த்துல எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் இதில் எத்தனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த லெவலை வச்சு பெண் வாரிசு அதாவது ஆண் வாரிசு தடை இருக்குதா, தாமத புத்திர பாக்கியம் இருக்குதா, இல்லை புத்திரனே கிடையாது அதாவது குழந்தைகளே கிடையாது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இப்போ நான் போட போகிற ஜாதகம் வந்து குழந்தையே இல்லாத ஜாதகங்க. இப்போ ஜாதகம் வந்துகிட்டு இருக்கு. மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகுவையும் அமாவாசை சந்திரனும் அமர்ந்திருக்கிற மாதிரி பாவத்துவமாக போட்டிருக்கேன். 5ஆம் அதிபதியான சுக்கிரனை வந்து கடக வீட்டில், அதாவது அமாவாசை சந்திரன் வீட்டில் சனியோட இணைவில் பாவத்துவமாக போட்டிருக்கேன். அப்படியே ராசிக்கு 5ஆம் இடம் வந்தீங்கன்னா சனியோட பார்வையில் இருக்கிற மாதிரி பாவத்துவமாக போட்டிருக்கேன். 5ஆம் அதிபதியான புதனை, ராசிக்கு 5ஆம் அதிபதியான புதனை அமாவாசை சந்திரன் ராகுவோட இணைவில் பாவத்துவமாக போட்டிருக்கேன். புத்திர காரகனான குரு வந்து செவ்வாயோட வீட்டில் செவ்வாயோட இணைவில் சனியோட 10ஆம் பார்வை வந்து படுற மாதிரி அப்படி வந்து பாவத்துவமாக போட்டிருக்கேன். இதில் லக்னத்துக்கு 5ஆம் வீடு 5ஆம் அதிபதி, ராசிக்கு 5ஆம் வீடு 5ஆம் அதிபதி, புத்திர காரகனான குரு, அனைத்து இடத்தையும் அதாவது 5 இடத்தையும் வந்து நான் வந்து பாவத்துவமாக போட்டுட்டேன். இந்த ஜாதகத்துக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க. இது ஒரு கடுமையான புத்திர தோஷம் உள்ள ஜாதகம். அதே நேரத்தில் லக்னத்துக்கு சுக்கிரனோட பார்வை இருக்கிறது, லக்னாதிபதியோட சுக்கிரன் இணைந்து இருக்கிறது. ஜாதகர் வந்து நல்ல வசதி படைத்தவராக தான் இருப்பார். குரு வந்து 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்கறதுனால வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் வந்து செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் தான். வெளிநாட்டில் செட்டில் ஆகலாம். வெளி மாநிலத்தில் வந்து தொழில் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால குருவுடைய தொழில்களை வந்து அமைச்சு கொடுத்து ஜாதகர் வந்து நல்ல வசதியாக தான் இருப்பாருங்க. ஆனால் குழந்தை இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு குறை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு புத்திர தோஷ ஜாதகத்தை பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் எளிய முறையில் விளக்குனேன். அடுத்து வந்து ஒரு நல்ல ஜோதிட தகவல்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.